மல்லிகா இருக்காளா இல்லையா? இருக்கா இருக்கா. கூப்பிடுங்க. வெயிட் பண்ண வருவா. உட்காரியா? இல்ல பரவாயில்ல. ஏன்னா அவ வர 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் இப்படி நிக்கவா போறேன்? உட்காரு. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். என்ன இன்னும் காணோம்? வருவா. நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் போய் சொல்லுங்களேன். சொன்னா சீக்கிரமா வந்துருவாளா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் உனக்கு கொடுக்க மாட்டான். எதுக்கு வந்த வேதா? உனக்கு என்ன வேணும்? அதான் உனக்கே தெரியுமே எனக்கு என்ன வேணும். நாகராஜ் தான் வேணும். அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுவும் உன் கழுத்துல இருக்கே இந்த தாலி. இந்த தாலியை கழட்டி அவர் என் கழுத்துல கட்டணும். அது எல்லாமே நடக்கும். ரியலி? போன தடவை மாதிரி இந்த தடவை ஏமாத்திர மாட்டியே? கண்டிப்பா நடக்கும். குட். ஏமாத்தினா போன தடவை மாதிரி இந்த தடவை சும்மா இருக்க மாட்டேன். உன் மொத்த குடும்பத்தையும் அங்கேயே வச்சு கொளுத்திடுவேன். நான் நீ சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன்ல. இப்ப நீ சொன்ன மாதிரியே செய். என்ன அவங்களெல்லாம் வெளியே விடணும் அதானே? நீ வீட்டுக்கு போ, வருவாங்க. கிளம்பு. தேங்க்ஸ். வேதா, புத்திசாலித்தனமா பண்றேன்னு சொல்லி இந்த தடவை என்னை ஏமாத்துறதுக்காக ஏதாவது பண்ண, நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். போ. அண்ணே, அண்ணே, அண்ணே. என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாமா உங்க அண்ணெல்லாம் எங்க? தெரியல நீ. என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு நீ கிளம்புன்னு சொன்னாங்க. யார் என்ன ஜாமீன்ல எடுத்ததுன்னு கேட்டேன். உன் பேர்ல இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, நீ கிளம்புன்னு சொன்னாங்க. சரி, அண்ணனும் அப்பாவும் எங்கன்னு கேட்டதுக்கு மரியாதையா நீ கிளம்புறியா இல்லை உன் பேரில் வேற ஏதாவது கேஸை போட்டு உள்ள தள்ளவான்னு கேட்குறாங்க. சரி, எதுக்கு வம்புன்னு நான் வந்துட்டேன். அண்ணனும் அப்பாவும் வந்துருவாங்கல்ல நீ? என்ன நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல நட்ராஜ். எல்லாரும் வந்துருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ மட்டும்தான் வந்திருக்க. நட்ராஜ், அண்ணே வந்துட்டியாண்ணே? ஆமா, எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியலடா. என்னன்னு கேட்டேன், எதுவுமே சொல்லாம என்ன அப்படியே போக சொல்லிட்டாங்க.
வேதாஜி, நாகராஜ் வந்துட்டானா? இன்னும் வரல. இன்னும் வரலங்க. என்னடா ஆச்சு? நாகராஜ் வந்துட்டானா? இல்லைண்ணே, இப்பதான் நானே வந்தேன். அதுக்கப்புறம் நீ வந்திருக்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தான் அனுப்பியிருக்காங்க. அண்ணனும் வந்துருவான் தான் நினைக்கிறேன். அப்பா வரலண்ணே. வரலையா? வேதா, என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. மல்லிகா வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டாளா? நான் அவகிட்ட போய் பேசினேன். அதனால தான் மனசு மாறி எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டான். நீங்க பேசுனதுல அவ மனசு மாறிட்டான்னா இது நம்புற மாதிரியே இல்லையே. அதனால தானே உங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. எப்படியா நீ? இன்னும் அண்ணனும் அப்பாவும் வரலையே. அவங்க வந்துருவாங்க. வேதா, நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லுங்க. ஏன் திடீர்னு மல்லிகா எங்களை விட சொன்னா? இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம்லாம் ஒன்றும் இல்லை. காரணம் இல்லாம அவ அப்படிலாம் செய்ய மாட்டா. நீங்க வெளியே வந்துட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நட்டு அண்ணா, அண்ணே, உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்கடா. ஆனா ஏன் விட்டாங்கன்னு தான் தெரியல. அதுக்கு என்ன காரணம்னு வேதாக்கு தெரியும். ஆனா என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் வேதாஜி? கேட்டா மல்லிகா கிட்ட போய் பேசின மனசு மாறிட்டான்னு சொல்றாங்க. நம்புற மாதிரியா இருக்கு? வெளியில வந்ததே தப்புன்னு தோணுது. உள்ளே இருந்திருக்கணும். மல்லிகா சும்மா தான் நம்மள ரிலீஸ் பண்ணிருக்கா. இதுக்கு பின்னால பெரிய திட்டம் கண்டிப்பா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்களா எதையும் யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க, மத்தது அப்புறமா பேசிக்கலாம். டேய், ஏதோ காரணம் இருக்குடா. என்னன்னு போய் முதல்ல கேளு. உன்கிட்ட ஏதாவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ம், கேட்கறேன். ஆமா, அப்பா எங்க? அப்பாவும் வந்துருவாருன்னு சொல்லி தான் அண்ணி சொன்னாங்க. வேதாஜி, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மல்லிகா உங்ககிட்ட என்ன சொன்னா? எதுக்காக எங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க? ஏங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அவ உங்களை ஏதாவது மிரட்டி வச்சிருக்காளா? இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். சாப்பாடு எடுத்துட்டு வருவா, சாப்பிடுறீங்களா? இல்ல வேதாஜி, என்னன்னு தெரியாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. மல்லிகா யாருன்னு எனக்கு தெரியும். அவ என்ன கண்டிஷன் போட்டு எங்களெல்லாம் விடுவிச்சிருக்கா? கண்டிஷன்லாம் எதுவும் போடலங்க. வேதாஜி, உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு பின்னாடி அவ ஏதோ ஒரு சதி வேலை செஞ்சிருக்கா. அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி விடுங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், நானே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எங்க போறீங்க? எங்க போனா பதில் கிடைக்குமோ அங்க போறேன். என்னங்க நாகராஜ், என்னங்க? அவ்வளவு தள்ளிலாம் வேணாங்க. கிட்டே ஏதாவது ஒரு நாள் இருக்கான்னு பாருங்க. பார்க்குறேன் மேடம்.
அப்பாவை இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஞாபகம் இருக்குல்ல? நீங்க கொஞ்சம் அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். என்ன நாகராஜ், உங்க அண்ணன் வந்ததை பாத்தீங்க, உங்க தம்பி வந்ததை பாத்தீங்க. பட் உங்க அப்பா வந்தாரா இல்லையான்னு பார்க்கலையே நாகு. பாவம், வயசான மனுஷன் அங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்கு. அதனாலதான் நான் சுந்தரியும் நட்ராஜையும் புடிச்சு வைங்கன்னு சொன்னேன். ஆனா இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு, அவங்க 2 பேருன்னா அவ்வளவு சிம்பத்தி இருக்காது மேடம். இவரு வயசானவரு, கொஞ்சம் சிம்பத்தி இருக்கும் அப்படின்னாரு. அது போக சொல் பேச்ச கேட்க டோட்டலா அந்த ஃபேமிலில யாருமே இல்ல. பழி வாங்கறதுக்கு இந்த பெருசு தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொன்னாரு. லைட்டா தட்டினாலே உயிர் போயிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு உங்க அப்பா முக்கியம் தானே நாகராஜ்? இல்ல வேணாமா? வேணான்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இந்த சாவடிக்கிறது, வாழ வைக்கிறது இதெல்லாம் ஏன் கையில இருக்கு. அதனால ஏன் முன்னாடி இந்த வார்த்தைகளை யாரும் பேசாதீங்க. ஓகே? திடீர்னு எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஏதாவது செஞ்சிருவேன். அது உங்களுக்கு தானே லாஸ். அதுவும் உங்க அப்பா போனா கிடைக்க மாட்டாரு. இனிமே சவுண்ட் விடாம அமைதியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோசியரை கூப்பிடுவா, அவர் வேற பாவம் ரொம்ப பயந்த சுபாவமா வேற இருக்காரு. ஜோசியரே மேடம் வாங்க. பயப்படாதீங்க, வாங்க. கல்யாண தேதி குறிக்க வந்த இடத்துல கருமாதி தேதி குறிக்க சொன்னாரா? அதான் எனக்கு பயமா இருந்துச்சு மேடம். எதுக்குங்க நல்ல நேரத்துல நீங்க இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? நான் பேசல மேடம், எல்லாம் அவர் தான் பேசினாரு. ஏங்க அவர் தெரியாம பேசினாருன்னா நீங்க தெரிஞ்சே பேசுறீங்க? சரி அதெல்லாம் விடுங்க, முதல்ல நல்ல தேதியா பாருங்க, தேடுங்க. அடுத்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேல. அவரை பாத்தீங்களா எப்படி முறைக்கிறாருன்னு? எதுக்கு தெரியுமா? அடுத்த மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் அவரால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல நாகு, அதுக்கு முன்னாடி ஏதாவது தேதி இருக்கான்னு பாருங்க. முன்னாடின்னா இன்னைக்கு நாளைக்கு. இன்னைக்கு எப்படி முடியும்? நல்ல நேரம் தான் போயிடுச்சே. இன்னைக்குனா இன்னைக்கே வா. அது மாதிரி பக்கத்துல ஏதாவது டேட் இருந்தா பார்த்து சொல்லுங்க. இல்லனா அவரு கோச்சுக்கு போறாரு. இல்ல நாகு, அடுத்த வாரம் 23ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி எதுவும் டேட் இல்லையா? நல்ல நாள்னா அன்னைக்கு தான் மேடம் நல்ல நாள். என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? சரி சரி, ஓகே ஓகே, நல்லா பாருங்க. அதான் 23ஆம் தேதி காலையில 8:30 இருந்து 9:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். அப்போ கல்யாணம் நடந்தா பொண்ணு மாப்பிள்ளையும் அமோகமா இருப்பாங்க. அப்படியா? அப்போ எனக்கு ஓகே. உங்களுக்கு ஓகே தானே நாகராஜ்? மாப்பிள்ளைய முகத்தை திருப்பிட்டு இருக்காரு. நாளைக்கு நாளானிக்குன்னு ஏதாவது ஒரு டேட் சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க எங்கேயோ சொல்றீங்க. அதான் மாப்பிள்ளை சார் கோச்சுக்கிட்டாரு. நான் என்ன செய்யறது? அதுக்கு முன்னாடி நல்ல நாளே இல்லையே. சரி விடுங்க, நான் அவரை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி சரி சரிங்க மேடம். வர 23ஆம் தேதி உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம். நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன தடவை இப்படிதான் சந்தோஷப்பட்டேன், ஆனா நடக்காம போச்சு. பட் இந்த தடவை கண்டிப்பா இது நடக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா உங்க அப்பாவோட உயிரோட நீங்க விளையாட மாட்டீங்கல்ல.
ஏன் வேதாஜி இப்படிலாம் நடக்குது? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் முழுசா சந்தோஷப்பட்டு கூட முடிக்கல. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. நான் திரும்ப பழைய மாதிரி அதே இடத்துல வந்து நிக்கிறேன். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இந்த தடவை என் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க அவளை என் கூட கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டீங்க. நான் எந்த தப்பு சொல்ல மாட்டேன் வேதாஜி. ஏன்னா உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க உங்க சுயநலத்துக்காகலாம் இதை பண்ணவே இல்லை வேதாஜி. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறீங்க. அவ என்ன நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானே தெரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ சந்தோஷமா இருந்துருவாளா? என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவு வேதாஜி. அவ வாழ்க்கையை அழிச்சு நம்ம வாழ்க்கையை அழிக்க போறான். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமா தான் இருக்கணும். வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. என்ன வேதாஜி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது எப்படிங்க முடியும்? அவ கூட நான் எப்படிங்க வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவ கூட வாழ்றதே கஷ்டங்க. இதுல வேற எப்படிங்க சந்தோஷமா வேற இருக்கணும்னு சொல்றீங்க? சரி, அதை விடுங்க. எனக்குள்ள முழுசா நீங்க தாங்க இருக்கீங்க. உங்களை எப்படிங்க நான் மறக்க முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியுங்க. நான் அவகிட்ட நிறையவே சொல்லியிருக்கேன். ஆனாலும் இவ அப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவ என்ன ஜென்மனே தெரியலங்க. உங்களுக்கு எனக்கு கல்யாணமான நாள்ல இருந்து பாதி நாள் நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஏன் தப்பால போச்சு. மீதி நாள் எதிர்காலத்தை தேடி ஓரத்திலே போயிடுச்சுங்க. ஆனா ஒரு நாள் கூட நம்ம மனசுக்கு பிடிச்சு உங்க கூட நான் சந்தோஷமா வாழ முடியாம போச்சுங்க. என் கூடவே தாங்க நீங்க இருந்திருக்கீங்க. இவ்வளவு பக்கத்துல இருந்தும் ஒரு நாள் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி நாம ரெண்டு பேரும் வாழவே இல்லைங்க. ஏங்க இதெல்லாம் யார் விட்ட சாபங்க? ஏங்க நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? இன்னும் 5 நாள் இருக்கு நாகராஜ். நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய இந்த 5 நாள்ல வாழலாம். உங்க கூட வாழ இந்த ஜென்மம் பத்தாது வேதாஜி. இந்த 5 நாள் எப்படி பத்தும்?